நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போது நாம் இந்த வீடியோ பதிவில் மணிமேகலையின் வரலாற்று கதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காப்பிய தலைவி மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். கோவலன் கொலையுண்டதை அறிந்த மாதவி தன் அகவாழ்வை துறந்து அரவண அடிகள் என்னும் துறவியிடம் அரங்கேட்டு தெளிந்து பௌத்த துறவியாகிறாள். தன் மகள் மணிமேகலையையும் துறவியாக்குகிறாள். அப்போது புகார் நகரில் இந்திர விழா தொடங்கியது. முறைப்படி மாதவியும் மணிமேகலையும் ஆடல் பாடல்களில் கலந்து கொள்ள வேண்டும். கலை வாழ்க்கையை துறந்ததனால் இருவரும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் சினமுற்ற மாதவியின் தாய், அதாவது மணிமேகலையின் பாட்டி சித்ராபதி, வயந்தமாலை என்பவளை அனுப்பி மாதவியை விழாவில் ஆட வருமாறு அழைக்கிறாள். மாதவியோ மறுத்து விடுகிறாள். மணிமேகலையை கற்பரசி கண்ணகியின் மகள் என்றும் அவள் தீய தொழிலில் ஈடுபட மாட்டாள் என்றும் அறிவிக்கிறாள் மாதவி. கோவலன் கொலைப்பட்ட துன்ப நிகழ்ச்சியை பற்றி மாதவி கூற கேட்ட மணிமேகலை கண்ணீர் வடிக்கிறாள். அவள் கண்ணீர் துளி புத்த பெருமானுக்காக தொடுத்த பூமாலையில் பட்டு புனிதம் இழக்க செய்கிறது. அதனால் புதிய பூக்கள் பறித்து வந்து மாலை தொடுக்க மணிமேகலையும் அவள் தோழி சுதமதியும் உவவனம் என்னும் பூங்காவுக்கு செல்கின்றனர். அப்போது மதங்கொண்ட யானையை அடக்கிய சோழ மன்னனின் மகன் உதயகுமாரன் மணிமேகலை மலர் வனம் புகுந்ததை அறிந்து அவளை தேடி உவவனம் வருகிறான். உதயகுமரன் தன்பால் மிகுந்த வேட்டை கொண்டுள்ளான் என்பதை உணர்ந்த மணிமேகலை செய்வதறியாது அங்குள்ள பளிக்கரை மண்டபத்தில் ஒளிந்து கொள்கிறாள். அவளை பற்றி சுதமதியிடம் உதயகுமாரன் கேட்க, அவளோ மணிமேகலை தவ ஒழுக்கம் உடையவள், சவிக்கும் வன்மையும் காமம் கடந்த வாய்மையும் உடையவள் என்கிறாள். பளிக்கரைக்குள் மணிமேகலையின் உருவத்தை கண்ட உதயகுமரன் உள்ளே செல்ல வழியறியாது தடுமாறுகிறான். மணிமேகலையை சித்திரபதியால் அடைவேன் என சினத்துடன் கூறி அங்கிருந்து வெளியேறுகிறான். பளிக்கரை விட்டு வெளிவந்த மணிமேகலை தன் நெஞ்சம் அவன்பால் செல்வது கண்டு, அவன் என்னை இகழ்ந்து பேசினான், இருந்தும் என் நெஞ்சம் அவனை நோக்கி செல்கிறது. காதலின் இயற்கை இதுதானா? அப்படியாயின் அது கெட்டு அழியட்டும் என்று தோழியிடம் கூறுகிறாள் மணிமேகலை. அப்போது இந்திர விழா காண வந்த மணிமேகலா தெய்வம் அவர்களை அணுகி, இது முனிவர் வனமாதலின் உதயகுமரன் உனக்கு தீங்கு செய்யாமல் இங்கிருந்து சென்று விட்டான். நீங்கள் இருவரும் சக்கரவாள கோட்டம் செல்லுங்கள் என அறிவுறுத்துகிறது. சக்கரவாள கோட்டத்தில் சுதமதி சிறிது நேரம் தூங்கிவிடுகிறாள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மயக்கி மணிப்பல்லவம் எடுத்து செல்கிறது. பின் அத்தெய்வம் உதயகுமரனை கண்டு, தவத்திரம் பூண்டவள் மணிமேகலை, நீ அவள் மீது கொண்ட காதலை விட்டுவிடு என்று சொல்கிறது. தொடர்ந்து மணிமேகலா தெய்வம் சுதமதியிடம் சென்று மணிமேகலை மணிபல்லவத்தில் இருக்கிறாள், அங்கு தன் பழம்பிறப்பை அறிந்து 7 நாட்களில் திரும்பி வருவாள் என்கிறது. சக்கரவாள கோட்டத்தில் உள்ள கந்தீர் பாவையும் மணிமேகலை 7 நாட்களில் தன் பிறப்பை உணர்வதோடு உன்னோட பிறப்பையும் உணர்ந்து வருவாள் என்கிறது. அப்போது பொழுது விடுகிறது. சுதமதி மாதவியிடம் வந்து நிகழ்ந்தவற்றை கூறுகிறாள். மணிபல்லவத்தில் தனித்து விடப்பட்ட மணிமேகலை உபவனத்தையோ சுதமதியையோ காணாது புலம்புகிறாள். தன் தந்தை கோவலனை நினைக்கிறாள். பலவாறு புலம்பும் மணிமேகலையின் முன் புத்த பெருமானின் மறு வடிவமான தர்ம பீடிகை காட்சியளிக்கிறது. கண்ணில் நீர் வழிய, கைகள் தலைமேல் குவிய பீடிகையை மும்முறை வலம் வந்து முறைப்படி தொழுகிறாள். தொழுத அளவில் தன் முந்தைய பிறவி பற்றி அறிகிறாள் மணிமேகலை. முந்தைய பிறவியில் தான் அசோதர நகர் அரசன் ரவிவர்மனுக்கும் அவன் மனைவி அமுதபதிக்கும் லக்ஷ்மி என்னும் மகளாக பிறந்து அத்திபதி அரசன் மகன் ராகுலனை மணந்ததை அறிகிறாள். ராகுலன் திட்டிவிடும் என்னும் பாம்பு தீண்டி இறந்துபட
தானும் தீயில் குதித்து இறந்ததுமாகிய பழம்பிறப்பினை உணர்கிறாள். பின் அங்கு தர்ம பீடிகை தொழுது நிற்கும் மணிமேகலா தெய்வத்தின் மூலம் மாதவி, சுதமதி ஆகியோர் தம் முற்பிறப்பு வரலாற்றை அறிகிறாள். முற்பிறப்பில் ராகுலனாக இருந்தவன்தான் உதயகுமரன் என்பதையும் அறிகிறாள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு இனி எதிர்காலத்தில் நிகழவிருப்பதை கூறுகிறது. வேற்று உருவம் கொள்ளுதல், பசியை தாங்கிக் கொள்ளுதல், வான்வழி செல்லுதல் ஆகிய ஆற்றல்களை தரும் 3 மந்திரங்களை மணிமேகலைக்கு அருளி செல்கிறது. பின்னர் மணிமேகலை அங்குள்ள மணற்குன்றுகள், பூஞ்சோலை, பொய்கை முதலானவற்றை கண்டு களிக்கிறாள். அவள் முன் தீவ திலகை என்னும் தெய்வம் தோன்றி கோமுகி பொய்கையில் அமுத சுரபி தோன்றும் நாள் இது. ஆபுத்திரன் கையில் இருந்த அப்பாத்திரம் உன் கைக்கு கிடைக்கும் என்று கூறி அழைத்து செல்கிறது. இருவரும் கோமுகி பொய்கையை வலம் செய்து வணங்க அமுத சுரபி மணிமேகலையிடம் வந்து சேர்கிறது. அமுத சுரபியில் இடும் அன்னம் எடுக்க எடுக்க குறையாது பெருகும் என்று அதன் சிறப்பினை தீவ திலகை மணிமேகலைக்கு எடுத்துரைக்கிறாள். மணிபல்லவத்தில் ஆபுத்திரனின் அமுத சுரபியை பெற்ற மணிமேகலை வறியவரின் பசுப்பினி தீர்க்க வான்வழியே புகார் வருகிறாள். அங்கு மாதவியையும் சுதமதியையும் கண்டு அவர்தம் பழம்பிறப்பும் அமுத சுரபியின் சிறப்பும் கூறுகிறாள். இங்கு பழம்பிறப்பில் லக்குமியாக பிறந்த மணிமேகலைக்கு தாரை, வீரை என்ற தமக்கையாராக பிறந்தவர்களே மாதவி, சுதமதி என்பது தெரிய வருகிறது. பின்பு மூவரும் அரவண அடிகளை கண்டு தொழுது நிகழ்ந்தவற்றை எடுத்துரைக்கின்றனர். அரவண அடிகள் அவர்களின் பழம்பிறப்பை உணர்த்தி அவர்களை புத்த நெறிப்படுத்துகிறார். இங்கு அவரால் ஆபுத்திரன் வரலாறு சொல்லப்படுகிறது. ஆபுத்திரன் சிந்தாதேவி என்னும் தெய்வத்தின் அருளால் அமுத சுரபி பெற்று பசிப்பினி தீர்த்து வருகிறான். இதனால் அவன் புகழ் பரவுகிறது. பொறாமை கொண்ட இந்திரன் நாட்டை மழையால் செழிக்க செய்கிறான். இதனால் அமுத சுரபிக்கு தேவையில்லாமல் போகிறது. எனவே சாவக நாடு சென்று பசுப்பினி போக்க செல்லும் ஆபுத்திரன் மணிபல்லவத்தில் தனித்து விடப்படுகிறான். அங்கு மக்களே இல்லாததால் வருந்திய ஆபுத்திரன் அமுத சுரபியை கோமுகி பொய்கையில் எரிந்துவிட்டு உண்ணா நோன்பிருந்து உயிர் விடுகிறான். அவன் செய்த அறப்பயனால் சாவக நாட்டில் ஒரு பசு வயிற்றில் தோன்றி பூமிச்சந்திரன் என்ற அரசரால் தத்தெடுக்கப்பட்டு அரசனாகி நல்லாட்சி செய்கிறான். இவ்வாறு ஆபுத்திரன் வரலாறு கூறிய அரவண அடிகள் மணிமேகலையை பசுப்பினி தீர்க்கும் பேரறத்தை மேற்கொள்ள சொல்கிறார். அவளும் துறவு கோலம் கொண்டு காயசண்டிகை வழிபடுத்த ஆதிரையிடம் பிச்சை ஏற்று பசுப்பினி தீர்க்கிறாள். காயசண்டிகையின் யானை தீ என்னும் அடங்கா பசி நோயும் நீங்க அவள் தன்னுடைய விண்ணாடு புறப்பட்டு செல்கிறாள். மணிமேகலையின் துறவு வாழ்வை விரும்பாத சித்ராபதி, அதாவது மணிமேகலையின் பாட்டி, உதயகுமரனை தூண்டிவிடுகிறாள். அவன் மணிமேகலையை அடைய முயற்சி செய்ய அவள் காயசண்டிகையாக உருவத்தை மாற்றிக்கொண்டு அறம் செய்கிறாள். காயசண்டிகை உருவில் இருப்பவள் மணிமேகலை என உணர்ந்த உதயகுமரன் பாதி இரவில் அவளை காண வருகிறான். இதனை அறிந்த காயசண்டிகையின் கணவன் காஞ்சனன் தன் மனைவியிடம் உதயகுமரன் தவறுதலாக நடந்து கொண்டதாக நினைத்து அவனை கொன்று விடுகிறான். மணிமேகலை இதனை உணர்ந்து புலம்ப அவளை கந்தீர்ப்பாவை தடுத்து தேற்றுகிறது. இளவரசன் கொலைக்கு காரணமான மணிமேகலையை அரசன் கைது செய்கிறான். அவன் தேவி, அதாவது அரசி, அவளை பலவாறு துன்புறுத்த மணிமேகலை தான் பெற்ற மந்திரத்தால் அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுபடுகிறாள். சிறையிலும் அறம் செய்கிறாள். இதனால் அஞ்சிய தேவி மணிமேகலையை வணங்க அவள் காமம், உயிர்கொலை, பொய் முதலானவற்றின் குற்றங்களை தேவிக்கு எடுத்துரைக்கிறாள். மீண்டும் மணிமேகலையை கலை வாழ்வில் ஈடுபடுத்தி சித்ராபதி அரசியிடம் வேண்டுகிறாள். அதற்கு அரசியோ மறுத்துவிடுகிறாள். அதே நேரத்தில் மணிமேகலையை மீட்க அரவண அடிகள், மாதவி, சுதமதி வருகின்றனர். தேவிக்கு அறிவுரை கூறிய அரவணர் வேற்று நாடு செல்கிறார்.
சிறையிலிருந்து விடுதலை பெற்ற மணிமேகலை ஆபுத்திரன் புண்ணிய அரசனாய் ஆட்சி புரியும் சாவக நாடு செல்கிறாள். அங்கு தர்மவாசகன் என்னும் முனிவர் இருப்பிடம் உள்ளது. அங்கு வந்த ஆபுத்திரன் மணிமேகலையை யார் என அறிகிறான். அவனது பழம்பரப்பை அறிய மணிபல்லவத்துக்கு மணிமேகலை அழைத்து செல்கிறாள். அங்கும் தர்ம பீடிகையை வணங்கி தன் முற்பிறப்பு வரலாற்றை அறிகிறான். பின் தீவத்திலகையும் மணிமேகலையும் ஆபுத்திரனை அவன் நாடு செல்ல பணிக்கின்றனர். மணிமேகலை வான் வழியாக வாஞ்சி நகர் அடைகிறாள். வாஞ்சி நகர் வந்த மணிமேகலை கண்ணகி கடவுளை வணங்குகிறாள். பத்தினி கடவுளாகிய கண்ணகி தன் முற்பிறப்பு வரலாற்றை மணிமேகலைக்கு விரித்துரைக்கிறாள். பின்னர் வேற்றுருவம் கொண்டு பிற சமய கருத்துக்களை அறிந்து வர வேண்டுகிறாள். மணிமேகலையும் மாதவன் வடிவு கொண்டு பிரமணவாதி முதல் பூதவாதி வரை அனைத்து சமயவாதிகளின் கொள்கைகளை தெரிந்து கொள்கிறாள். பின் அங்குள்ள பௌத்த பள்ளியில் தவம் செய்யும் கோவலன் தந்தை மாசாத்துவனை காணுகிறாள். அவன் தன் வரலாறு கூறியதுடன் மாதவியும் சுதமதியும் கச்சி மாநகர் சென்றுள்ளதை அறிவிக்கிறான். அங்கு மழையின்றி மக்கள் பசியால் வாடுவதை எடுத்து கூறி அங்கு சென்று பசிப்பினி நீக்குமாறு வேண்டுகிறான். மணிமேகலை தன் உண்மை வடிவுடன் கச்சி மாநகர் அடைந்து அந்நாட்டு அரசன் இளங்கிள்ளிக்கு நல்லறம் கூறி நாட்டு மக்களின் பசிப்பினி போக்குகிறாள். அங்கு தீவத்திலகைக்கும் மணிமேகலா தெய்வத்துக்கும் படிமமும் கோவிலும் எழுப்பப்படுகின்றன. அரவண அடிகள், மாதவி, சுதமதி ஆகியோர் அவளது அறச்சாலை அடைந்தனர். அவர்களை மணிமேகலை இனிதே வரவேற்க அடிகள் காவிரி பூம்பட்டினம் கடலால் அழிந்ததை எடுத்துரைக்கிறார். மணிமேகலை தான் பல சமய கணக்கர் கொள்கைகளை அறிந்தும் அவற்றில் சிறப்பில்லை என்று உணர்ந்ததாக கூறுகிறார். பௌத்த சமய தர்க்க நெறிகளை அரவணர் அவளுக்கு போதிக்கிறார். மணிமேகலை புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்ற மந்திரத்தை மும்முறை தியானம் செய்து தன் பவத்திரம் நீங்க நோன்பு மேற்கொள்கிறாள். இத்துடன் மணிமேகலை காப்பிய கதை முற்று பெறுகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.